நேர்களே, இன்றைக்கு நாம பேச போறது தமிழ்நாட்டுடைய அண்ணாமலையினுடைய பரப்புரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் என்ன. இதுல ஒரு விஷயம் நமக்கு பார்க்கிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியலை தொடர்ந்து பார்க்கிற போது எல்லோரும் திமுகவை திரும்ப திரும்ப அடித்து கொண்டே இருப்பது என்ன விளைவுகளை, வாட் கைண்ட் ஆஃப் த கான்சிக்வன்சஸ் வில் ஹேப்பன், என்ன இது கண்டிப்பா நடக்கும், எது நடக்கும், என்ன நடக்கும், இதுதான் நடக்கும். இப்படி ஒரே குழப்பம். ஏன்னா திமுகவையே திருப்பி திருப்பி எல்லோரும் தாக்குகிறீர்கள். ஓடு 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 ஓடு, வேட்டைக்காரன் வருகிறான். இது தமிழ்நாடு முதலமைச்சருடைய விஷயம். நேற்று அண்ணாமலை கூட அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை மட்டும்தான் அவர் திருப்பி 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 தாக்கிக்கிட்டே இருக்கார். உண்மையிலேயே அண்ணாமலையினுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய புள்ளியியல் கணக்கை நாம் பார்க்கின்ற போது 18 வயதிலிருந்து 24, 25 வயதுக்குள்ளப்பட்டவர்கள் 14 விழுக்காடாகவும், 26 வயதிலிருந்து 39 வயதில் இருப்பவர்கள் 40 விழுக்காடாகவும், 40க்கு பிளஸ் 50, 53 உள்ளவர்கள் மீறுள்ள கணக்கில் 17 லட்சத்திலிருந்து 19 லட்சம் பேர் அவரிடத்தில் உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டார்கள் என பதிவேட்டு குறிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஒன்று. அண்ணாமலையின் மீது பாசிட்டிவ் என்ன, அண்ணாமலையின் மீது நெகட்டிவ் என்ன, ஒரு பத்திரிகையாளர் நமது பார்வை. பாசிட்டிவ் அவருடைய சாதியும் கொங்கு மண்டலம், நெகட்டிவ் அவருடைய பின்புலமாக பாஜக அவரை இயக்குகிறதா என்ற கேள்வி, ஆழமான பார்வை, அதுவும் சந்தேக பார்வை அவர் மீது இல்லாமல் இல்லை என்பதுதான் முக்கியம். அதற்கு விடை தருகிற அண்ணாமலை என்ன சொன்னார் அதையும் நாம் பார்ப்போம். அண்ணாமலை நேற்று தான் வழங்கிய செவியினுடைய அவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் ஒரு இந்து, நான் ஒரு இந்திய தேசியத்தை விரும்பக்கூடிய ஒரு தேசியவாதி. ஆனால் எனக்கு நெற்றியில் போடுகிற அந்த பட்டையோ அல்லது எனது இந்து மத நம்பிக்கையோ எனது வீட்டோடு முடிந்துகிறது. நான் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது இந்து என்கின்ற அடையாளத்தை எல்லாம் வீட்டோடு வைத்துவிட்டு நான் அனைவருக்குமான ஒரு ஆளாகத்தான் உங்கள் முன் நிற்பேன், இந்த அண்ணாமலை நிற்பான் என்று சொல்லுகிறார். சரி, இதுக்கான கேள்விக்கு இரண்டாவது சேரும். அடுத்து, இந்த ஆர்கனைசேஷன் வி த லீடர்ஸ், இந்த ஆர்கனைசேஷனுடைய இம்பாக்ட் அல்டிமேட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பதவிக்கு வருவது ஆட்சிக்கு வருவது அல்லங்க, அது மட்டும் நமக்கு நோக்கம் அல்ல. மக்களுக்காக ஒரு பப்ளிக் ஓரியன்டான ஒரு ஆர்கனைசேஷன். ஆக ஆட்சிக்கு வருவது மட்டும் நமக்கு நோக்கம் அல்ல, அதிகாரத்தை சுவைப்பது, அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும் நோக்கமல்ல என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரைட். மூன்றாவது, அவருடைய தெளிவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் தாக்கியிருக்கிறார். வழக்கம் போல் நீண்ட நெடிய பட்டியலை திமுகவின் மீது குறைகளை சொல்லியே வளர்க்கப்பட்ட அல்லது அவர் உருவாக்கப்பட்ட திரு அண்ணாமலை தற்போதும் தான் திமுகவுக்கு வைரி, எதிரி என்பதையும், ஊழல் பாலிடிக்ஸுக்கு எதிரானவன் என்பதையும், குடும்ப அரசியலுக்கு எதிரானவன் என்பதையும் மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்த தவறவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னொரு விவகாரம் என்னவென்றால், தற்போது இருக்கக்கூடிய ஓடு ஓடு வேட்டைக்காரன் என்று இன்னும் சினிமாத்தனமான ஒரு அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவருடைய அந்த நடவடிக்கை குறித்து திரு அண்ணாமலை கூறுகின்ற போது, சற்று காலதாமதம் வேண்டும், சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது முதற் தரப்பில் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அனுபவம் வேண்டும் என்று குறிப்பிட்ட திரு அண்ணாமலை, அதற்காக நாம் இப்போது குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதையும், ஜென்சி தலைமுறைகளுடைய எழுச்சி குறித்தும், ஒரு எஸ்கலேஷன் ஆஃப் வார் என்று சொல்ற மாதிரி இந்த துல்லிய எழுச்சி, புதிய பரிணாமம், தமிழ் மக்களின் பார்வை ஜென்சி என்பதை அவர் ஒப்புக்கொண்டு, என்னுடைய இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஜென்சிக்களாகவும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவரும் ஒரு ஜென்சி தலைமுறை தான் என்பதையும் சொல்ல தவறவில்லை திரு அண்ணாமலை.
ஆனால் எனக்கு என்ன புரியவில்லை என்றால், ஏதோ விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்காகவே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போன்றும், இனி தமிழ்நாட்டுடைய அரசியல் களமே இளைய தலைமுறைகளை வைத்து தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது போலும், மூத்த தலைமுறைகள் எல்லாம் செத்து போனார்கள் என்பது போலும் மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ என்பதுதான் உண்மை. 58 மாதங்கள் இன்னும் இருக்கிறது. 2 மாதங்களில் விமர்சனங்களை அவர் பெற்றிருக்கிறார், நன்மையும் செய்திருக்கிறார். எஞ்சிய காலங்கள் அவருக்கு சாத்தியமாக அமையுமா என்பதை நாம் பொறுக்குவது முன்பு அண்ணாமலை சொல்கிறார், 31ஆம் ஆண்டு இந்த ஆட்சி மாறும் என்கின்றார். எந்த ஆட்சி? விஜயுடைய ஆட்சி வரும் 31வது ஆண்டு 2031 நிச்சயமாக அவர் பதவியிறக்கம் செய்யப்படுவார் என்பதையும் அண்ணாமலை சொல்கிறார். நீங்கள் சொன்னீர்களே, அண்ணாமலைக்கான பாசிட்டிவ் என்ன? நான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணாமலை அவருக்கு ஒரு பரீட்சை உண்டு இருக்கிறது. உண்மையிலேயே அவர் வலதுசாரியா அல்லது அவர் நடுநிலை நாயகனா என்பதை திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுகிற இந்த விவகாரம், அவர் இது மாதிரி சில விவகாரங்களில் கருத்து தெரிவிக்க வருகின்ற போதே அவர் கூட இருக்கக்கூடிய உண்மையான ஹிந்துத்துவவாதிகள் விலகி விடுவதற்கும் அல்லது உண்மையான சோசலிசவாதிகள் அவரோடு இணைந்து பயணிப்பதற்கும் சிறுபான்மை சமூகம் அவரோடு தலித்துகள் இணைவதற்கும் வாய்ப்புண்டு. அதற்கு அவருக்கு வரக்கூடிய ஒரே ஒரு பல பரீட்சை திருப்பரங்குன்றம். இது தூண்டிவிடப்பட்டு சீவப்பட்டு நில அளவை கல்லில் கொடியேற்ற வேண்டும் அல்லது தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ராம ரவிக்குமார் பத்தி வைத்த இந்த தீயூட்டுதல், இந்த எரிகம்பம் தற்போது பாராளுமன்றத்தில் விவாதிப்படக்கூடிய அளவுக்கு இந்துத்துவவாதிகள் கொண்டு சென்று விட்டார்கள். அதாவது பாரம்பரியம், எரிப்பு, வசூதி, கோயில் வழிபாடு என்பதை விட உண்மையிலேயே ஒரு நல்ல கான்செப்ட் என்னன்னா, சமூகங்களுக்குள்ள ஒரு இணைப்பு தான். இது கோயிலா இருக்கணுமா, இது மசூதியா இருக்கணுமாங்கிறத தாண்டி, இதுல இது கோயிலா இருந்ததை உடைத்தால், மசூதியா இருந்த உடைத்தால் சமூகம் கெட்டு போகும், ஈரல் கெட்டு போகும் என்ற அடிப்படையிலே தான் முடிவுகள் எடுக்கப்படணுமே தவிர, மசூதி இங்கதான் இருக்கணும், கோயில் இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்படித்தான் நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கின்ற போது அண்ணாமலைக்கான பலப்பரிசை தான் ஒரு ஹிந்துத்துவவாதி இல்லை என்பதையும், தான் ஒரு ஹிந்து பக்தன் என்பதையும், தான் ஒரு தேசியவாதி என்பதையும் சொல்லி கொண்டிருக்கிற அண்ணாமலை, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் எடுக்கிற முடிவுகள் அவரை பற்றிய பிம்பத்தை தமிழ் சமூகத்திற்கு அழகாக படம் போட்டு காட்டிவிடும். அதற்கு பிறகுதான் அண்ணாமலை யார் என்பது தெரியும். இறுதியாக ஒரு செய்தி, அவருக்கான வாய்ப்பு என்ன? அவருக்கு பெரிய வாய்ப்புகள் ஒன்றும் இருப்பதில்லை. ஆகவே அவர் ஒன்றும் இல்லாமலும் போய்விடப் போவதில்லை. காரணம், கொங்கு மண்டலத்தின் ராஜாவாக வருவதற்கு அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவருடைய வயது, அவருடைய கல்வி தகுதி, அவருடைய பேச்சாற்றல். அவர் கொங்கு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர், குப்புசாமி கவுண்டருடைய மகன், 41 வயது இளைஞர், ஒரு IPS அதிகாரி, கன்னட சிங்கம், ஆங்கிலம், தமிழ் போன்ற மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர். ஆகவே கிழட்டு சிங்கங்களாகவும் ஊழல் சிங்கங்களாகவும் மாறி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, செந்தில் பாலாஜி திமுகவில். இப்படி எல்லோருமே வானதி சீனிவாசன் போன்ற கொங்கு அடையாளங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு போடுகிற இலக்கை விட இவர் சற்று கூடலாம் அல்லது குறையலாம். இருந்தாலும் இவருக்கு கொங்கு மண்டலத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது. இது அவருக்கான பிளஸ் பாயிண்ட். மற்றபடி இந்த 17 லட்சத்தில் எத்தனை லட்சத்தை கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டும்? இதில் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா? இவர் கட்சி ஆரம்பிக்கின்ற போது இவருடைய பரப்புரைகள் என்ன? இவருடைய தேசியவாத கருத்துக்கள் என்ன? தமிழ் தேசியவாதம் என்ன? பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, தலித்துகளை பற்றி என்ன சொல்ல போகிறார்? இடஒதுக்கீடை பற்றி என்ன சொல்ல போகிறார் என்கின்ற பல கேள்விகள் அண்ணாமலைக்கு தொங்கித்தான் இருக்கிறது. ஆட்களை கூட்டி அவர் பேச்சில் இதுதான் நேற்றைய சாராம்சம். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.